ஏட்டா இத்தனை நேரம் எവിടെ போய்? சினிமாவுக்கு போனேன், இருட்டா இருந்துச்சு, பயந்துட்டு வந்துட்டேன். நீங்க ஆம்பளை இல்ல பேடி. ஏய், யார பார்த்து பேடின்னு? எங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? ஓடுற ட்ரெயினையே ஒரு கையால நிறுத்தினாரு. எப்படியானோ? அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்து நிறுத்தினாரு, ட்ரெயின் நின்னு போச்சு. அதுக்காக 500 ரூபாய் அபராதம் கட்டினாரு. அது வேற விஷயம். இந்த தாத்தாவை பத்தி உனக்கு தெரியுமா? துப்பாக்கி எடுத்து புலிய பார்த்து ஒரே ஷூட். புலி செத்து போச்சா? அந்த தாத்தா செத்து போச்சு. ஏன்னா அவருக்கு ஞாபகம் வருது, துப்பாக்கியை திருப்பி வச்சு சுட்டாரு, அவரு செத்தாரு. கேட்டா விஷயம் அறியுமா? எந்த ஐயா கொடைக்கானல் போயிருக்குன்னு. ஐயா ஐயா கொடைக்கானல் போயிட்டாரு. ஆமா, பிரியாம எங்க? பிரியாமையா? உள்ள வச்சிருக்கா? கவரை குடிச்சிட்டு வெளியே போயிருக்குன்னு. ரொம்ப கனமா இருக்க, நம்ம சம்பளத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அன்புள்ள கண்ணையாவுக்கு சிநேகிதியுடன் பிக்னிக் போகிறேன், கூடிய விரைவில் வந்து விடுகிறேன். அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், ஏதாவது விசாரித்தால் சமாளித்துக் கொள்ளவும். இப்படிக்கு பிரியா, உன் தலை மீது சத்தியம். ஐயோ, இதுல அதை எழுதவே இல்லையே, நானா சத்தியம் பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றது? பொண்ணை பாத்துக்க சொல்லி ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, இது பாட்டுக்கு பிக்னிக் போயிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு தான் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வீட்டுல வேலை பார்க்கவே கூடாது. ஹலோ, யார் பேசுறது? இன்னும் போன் எடுக்கவே இல்லையா? ஹலோ, இந்த பக்கம் பேசுறது சக்கரவர்த்தி சர்வன்ட், அந்த பக்கம் பேசுறது who are you talk? உங்க முதலாளி சக்கரவர்த்தியை கூப்பிடு. ஒரு வாரம் அப்படியே லைன்ல இருக்க முடியுமா? ஏ, அடுத்த வாரம் தான் ஊர்ல இருந்தே வர்றாரு. கிண்டலா? பேசுறது யாருன்னு தெரியுமா உனக்கு? சொன்னா தானே புரியும், சோம்பேறி பிளடி. நான் போலீஸ் கமிஷனர் பேசுறேன். ஐயா குட் மார்னிங். இல்ல குட் நைட். நான் சிகரெட் பிடிக்கவே இல்ல ஐயா. பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அவரோட பொண்ணு ஃப்ரீயா இருக்கல? பொண்ணு ஃப்ரீயா இருக்காவா? என்ன சார் நீங்களே எப்படி கேக்குறீங்க? ஓ, ஃப்ரீயாவை கேக்குறீங்களா? அது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிருக்கு. பிக்னிக் போயிருக்கடா? பிக்னிக்? ஹலோ, போலீஸ் கமிஷனர் எதுக்கு ஐயாவை தேடுறாரு? ஒருவேளை ஐயா போன இடத்துல பிட் பாக்கெட் அடிச்சிட்டாரா? இருக்கும். இந்த காலத்துல பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கு புரியும்? அந்த பொண்ணு சாப்பிட்டாளா? பொண்ணு சாப்பிட்டாளா? இங்க மாறு கொடுமைய. ஏய், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் அடிச்ச? நான் பாடும்போது ஏல பாடுறேன். உனக்கு தான் அடுத்த வரி தெரியலையே, எடுத்து கொடுத்த இது தப்பா? இந்த பாட்டை மட்டும் நீ எடுத்து கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அடுத்த வரி என்ன? அடிக்க கூடாது. அடிக்க மாட்டேன். அவன் என்னை போலவே இருப்பான். என்ன சிஸ்டர் பசிக்குதா? டேய், எனக்கு தெரியும், எடுத்து விடுறா. வேண்டாம், பசிக்கல. எனக்கு டெய்லி பேப்பர் படிக்கிறது வழக்கம். நீங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வரீங்களா? நான் வாங்கிட்டு வரேன். டேய், நான் தான் வாங்கிட்டு வருவேன். இதுக்கு ஏன் சண்டை போடுறீங்க? 2 பேருமே போய் வாங்கிட்டு வந்துருங்க. This is correct. Come on. யாருமே இல்ல, நீங்க இருந்து தப்பிச்ச வேண்டியதுதான். எங்க கிளம்பிட்டேன்? ஒண்ணு இல்ல, உள்ள தனியா இருக்க ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதா? ஏதாவது விளையாடுமா? விளையாடலாமே. என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாப்பூச்சி விளையாடலாமா? ஆமா ஆமா, நான் சின்ன பிள்ளைங்க விளையாண்டது. ஆமா, யாரு கண்ணை பொத்திக்கிறது? 2 நிமிடத்தோட நீதான். நான் நினைச்சேன் நீ கண்ணை பொத்து. பொத்திக்கிட்டேன். ஜூட்டா இல்ல இல்ல, ஜூட்டா ஜூட்டா.
பாத்தியா கல்லி பேப்பர் வாங்கிட்டு உனக்கு என்ன வச்சான்? இங்கிலீஷ் பேப்பர் 1 கிலோ, தமிழ் பேப்பர் 1 கிலோ வாங்கி வந்துட்டேன். ஐயோ நான் இங்கிலீஷ் பேப்பர் கேட்டேன். அவுட். ஏய் என்னடா அவுட்? ஒண்ணுலடா பூச்சி, நாங்க கண்ணாமூச்சி விளையாண்டோம். ஆமா லாட்டு சீட்டு விழுந்துச்சா பாத்தியா? நாம கொடுத்து வச்சது அவ்வளவு. அப்ப நம்ம லட்சாதிபதி ஆக மாட்டோமா? யார் சொன்னது? சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம். எப்படி எப்படி? நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஆளுக்கு ₹1,00,000 தருவேன். என்னமா செய்யணும்? என்ன இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா வரும்போது பணத்தோட வருவேன். நல்ல ஐடியா. கேஷ். நேரா வீட்டுக்கு போறீங்க. ஒரு நிமிஷம். பீரவை திறக்கிற, கட்டு கட்டா பணத்தை எடுத்து மெட்டியில வைக்கிற, நேர கார் எடுத்து வந்து பெட்டியோட கடல்ல விட்டுற. அட சரதா போமா. வாழ்ந்தாலும் என் கண்ணோட தான் வாழ்வோம், செத்தாலும் என் கண்ணோட தான் சாவோம். இத பாருமா, நாங்க பணத்துக்கு அடிமையாக மாட்டோம், பதவிக்கு அடிமையாக மாட்டோம், இந்த மண்ணுக்கு அடிமையாக மாட்டோம், மண்ணுக்கு அடிமையாக மாட்டோம். சுருக்கமா சொன்னா நாங்க எதுக்குமே அடிமையாக மாட்டோம். இத போனால் போகட்டும் போடா, இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த வீட்டில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? அந்த வெஞ்சிட்டியா? ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணு போயிடுச்சு தெரியுமா? இல்லடா? ஆமா ஆமா. அண்ணா என்ன மன்னிச்சிருந்தேன், அவன் தான் ஊட்டி விட்டாங்க. அண்ணா இனிமே தப்பே செய்ய மாட்டோம்ண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. உனக்கு நல்லா வேணும்டா, அதே காலையில டிபன் சாப்பிடு. நன்றி சாமி, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. எனக்கு குழந்தை பிறந்தா உங்ககிட்ட வந்து நான் மொட்டை அடிக்கிறேன். தாத்தா முடியும் இந்தாங்க. பாரு, ஏன்னா எதுக்காக அதை கடலை போடுறீங்க? என் மகனுக்கு கையில பலமா அடிபட்டுடுச்சு, அது குணமாயிட்டா வேளாங்கண்ணி மாதாவுக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கை நல்லா ஆயிடுச்சு, அதாம காணிக்கையை கடல்ல செலுத்துறேன். ஆமா, கடல்ல போட்டா காணிக்கை எப்படி அங்க போய் சேரும்? அந்த வேளாங்கண்ணி மாதா கடலோரத்துல குடியிருக்கிறா. எனக்கு அங்க போக வசதி இல்லை, அதனாலதான் கடல்ல காணிக்கையை செலுத்துறேன். இது எப்படி அந்த மாதா கிட்ட போய் சேர்ந்துருமா? நாங்க வரோம். உனக்கு ஏதாவது குறை இருந்தா வேண்டிக்கிடி. அம்மாடி எவ்வளவு பலம்! அண்ணன் தான் அண்ணன் தான். 2 பேரும் கடைக்கு போய் பிரியாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. என்ன? ஆமா, எந்த கடையில ட்ரெஸ் எடுக்கிறது? போடா பொங்க, நாமளே 4 நாளா காஞ்சி போய் கிடக்குறோம். ட்ரெஸ் எடுக்கிறதா? ட்ரெஸ் எடுக்கிறடா எனக்கு தெரியும். பேசாம என் கூட வா, தண்ணி என்னையா? ஒண்ணும் இல்ல. உடம்பு எப்படியா இருக்கு? இந்த குசும்பு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, உங்க அக்காட்ட வச்சுக்க சொல்றியா? அப்பு. நல்ல வேலை யாரும் பார்க்கல. யாரும் பார்க்கலையா? நாங்க பார்க்கமாடா. யோ, என்னையா இது? நானும் அப்ப இருந்து பாத்துட்டே இருக்கேன், பல்லெடுத்து அடிச்சுட்டே இருக்கியா? பல்ல உடைச்சி கையில கொடுத்துற, ஜாக்கிரதை. யாரடி பல்ல உடைப்பாங்கற? அப்புறம் நடக்கிறத வேற. என்னையா சொன்ன? ரொம்ப நாளாச்சு. இந்த வேட்டி எடுத்துட்டுமா? எடுத்துட்டு போயா? இந்த ஜிப்பா எடுத்துக்கிறேன். நமக்கு வேட்டி ஜிப்பாவும் சுட்டுக்கிட்டோமா? எனக்கு இல்லையா? பரதேசி, உனக்கெல்லாம் கேட்டதுக்கு யோகியதா இருக்காடா? அதெல்லாம் என்ன போனாலும் கேட்டனா? எனக்கு நான் சொல்றது சரிதானே? இந்த வேஷ்டி ஜிப்பா நீ எப்படி கட்ட நான் பாத்துறேன். அட சரிதா போட. வாழைப்பழத்தை வாயில வைக்கும் போதுதான் மணி அடிக்கும். ஹலோ,
நான் தான் சக்கரவர்த்தி சர்வன் பேசுறேன். Who are you talking? நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன். சக்கரவர்த்தியா? அவன் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அறிவு கட்ட முண்டை, உனக்கு என்ன ஆச்சு? குடிச்சிட்டு உளறியா? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. முதலாளி மன்னிச்சுக்குங்க, நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். முதலாளி, நீங்க போனதுல இருந்து ஒரே கவலையா இருக்கு. நான் தண்ணி சாப்பிடல, சோறு சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. கவலையே படாதயா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன அவசரம்? மெதுவா வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க. இங்க கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. யோ, அறுக்காத. பிரியா எப்படி இருக்கா? பிரியா தானே? இதோ கூப்பிடுறேன். இப்ப பிரியா சாப்பிட்டுட்டு இருக்க. என்னையா அது? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா, குளிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு. அவன் என்ன உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா? நல்லா விசாரி. யோ, மரியாதையா பிரியாவை கூப்பிட போறியா இல்லையா? கூப்பிடியா? ஐயோ, இந்த பிரியாவை நான் எங்க போய் தேடுவேன், எப்படி கூப்பிடுவேன்? ஐடியா. ஹலோ டாடி, ஹவ் ஆர் யூ? புது பழக்கமா இருக்கு. ஃபைன் ஃபைன், நான் நல்லாவே இருக்கேம்மா. ஆமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் டாடி. ஏமா பிரியா, கண்ணையா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறானா? கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு டாடி, நல்லா பாத்துக்கிறாரு. அதனால அவருக்கு நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே 100 ரூபாய் அதிகம் போட்டு கொடுங்க. நானே சொல்லிட்டேன். பாவம் டாடி அவரு. அவன் கிடக்குறான் பண்ணி பய. ஏய் எருமை. என்னது? எருமையா? யாரா அது பேசுறது? இல்ல டாடி, பக்கத்து வீட்ல எருமை மாட்டுல பால் கறக்குறாங்க, அது குடுக்கலையா, அதான் எருமைன்னு திட்டுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க டாடி, நீங்க என்ன சிவப்பு. ஓஹோ, அப்படியா? சரி சரி, கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம். வச்சிருமா? ஓகே டாடி, ஓகே. ஐயோ, போன்ல சமாளிச்சிட்டோம். இந்த ஆளு நேரடியா வந்தான்னா என்ன பண்றது? பேசாம புடவைய கட்டிக்க வேண்டியதுதான். வீட்டுல குழந்தைக்கு தொல்லை ரொம்ப அதிகமா போச்சு. சந்தோஷமா இருந்துட்டு போலாம். என்ன? யாரோ கதை தட்டுறாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரையா நீ? சார், பரபிரம்ம பரமானந்த பரமசிவம் உள்ள இருக்காரா? இங்க இல்ல. சொந்த ஊர் நந்திவரம், நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, முழுக்கை சட்டை, இதுதான் அவர் அடையாளம். உள்ள இருக்காரா? அட இல்லையா. இல்லையா? இங்கதானே தங்கி ஜோசியம் பாக்குறதா சொன்னாங்க. போய். என்ன அது பெரிய அநியாயமா இருக்குது? ஆள் இருக்காரான்னு கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு போய் இப்படி கோவப்படுறானே. இன்னொரு தடவை கேட்டா கொண்டுடுவான் போல இருக்குது. நல்லா யானை மாதிரி இருக்கும். யா வா. யாரோ கதை தட்டுறாங்களே. என்னையா வேணும்? ஒண்ணும் இல்ல, பரபிரம்மம் பரமானந்தம் பரமசிவம் கீழாரா? இல்லையா. சொந்த ஊர் நந்திவரம், நெத்தியில பட்டா, கைத்துல கொட்டை, புல் கை சட்டை போட்டு கிடப்பாரு. அதான் அடையாளம். யோ, இல்லையா அண்ணா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உள்ள எங்க வர போயா? இனிமே யாரும் வரமாட்டாங்களா? வரவே மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்தா. எவனோ வேணும்னே கனவு தட்டி கலாட்டம் பண்றான். இரு அவன. யாரியா? சார், இந்த ரூம்ல யாரோ என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க. யாரியா? பரபிரம்மம் பரமானந்த பரமசிவன் சொன்னாங்க. அந்த ஆளுக்கு சொந்த ஊர் நந்தி வரமா? ஆமா சார். நெத்தியில பட்ட கழுத்துல போட்ட அவள்தானே? கரெக்ட் சார். உள்ளதா இருக்கிற ஐயா.